இந்த வீடியோவில் புடலங்காய் வறுவல் சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி. இது வந்து தயிர் சாதம், வெரைட் ரைஸ், இன்னும் சூடான சாதத்தில் இதை நம்ம ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா புரியும் போது பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்து அதில் தூவி விட்டுறலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் அளவு, அதாவது பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காயை பொறுத்தவரையும் நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசான சைஸில் நம்ம கட் பண்ணோம். இப்போ பொரியலுக்கு ரொம்ப மெலிசாக கட் பண்ணுவாங்க, பட் இந்த வறுவலுக்கு கொஞ்சம் சைஸில் பெருசாக நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா வறுவல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த புடலங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த எண்ணெய் கட் பண்ணி போட்டிருக்கிற அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினா தான் அந்த வறுவலுக்கு இந்த புடலங்காயோட டேஸ்ட் வந்து ஃபைனலாக நமக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ரொம்பலாம் வாட்டர் ஆட் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா நான்ஸ்டிக்கில் நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு கையில் அப்படியே 2 வாட்டி தெளிச்சு விட்டால் போதும். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இந்த நான்ஸ்டிக் இல்லாமல் மற்ற பாத்திரத்தில் நீங்கள் பண்ணும்போது அதில் இன்னும் ஒரு கை அளவுக்கு நம்ம சேர்த்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம விட்டணும். இன்பிட்வீனில் ஒரு 2 வாட்டி கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம அளவுக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா புடலங்காய் நல்லா குக் ஆகிருக்கும். இது எப்படி வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு காயை கையில் எடுத்து நல்லா நசுக்கி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நசுங்கும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். அந்த ஸ்மெல், பச்சை ஸ்மெல், மிளகாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணுற கரம் மசாலாவில் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முக்காய், மெயினாக இந்த 3 பொருள் வந்து நல்லா அரைச்சி வச்சுருப்பாங்க. இந்த கரம் மசாலா, பிரியாணி மசாலான்னு சொல்லுவோம். அதை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் தூள் அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். அந்த பெப்பர் தூள், இந்த பிரியாணி மசாலா நம்ம போடும்போது இந்த வறுவலோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நம்ம ஆட் பண்ண வேண்டாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு பெப்பரு லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் டச்சாக அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் புடலங்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு புடலங்காய் வறுவல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம பொரியல் செய்கிறத விட இந்தமாரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு இல்லை டைரெக்டாக சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த புடலங்காய் வறுவல் ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.